பேசுறாங்க என்ட்ட சொன்னாங்க. 2 பேத்தோட கெரியர முடிச்சு விட்டுருவேன். 2 பேரும் சம்பாதிக்கவே முடியாது. 2 பேரும் வேலைக்கு போகக்கூடாது. 2 பேத்தோட வாழ்க்கை அழிஞ்சு போயிரணும். சினிமா இண்டஸ்ட்ரியில நான் இருக்க விட புரியல. நீங்கலாம் என்ன சாதிச்சு கிழிச்சு அறுத்து தள்ளிட்டீங்க? என்ன புடுங்கிட்டீங்க? என்ன புடுங்கிட்டீங்க சினி இண்டஸ்ட்ரியில நீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு? ஏன்னா ஒரு கேமு. வெறும் கேமு. அவ்ளோதான். அந்த வெறுப்பு இருக்கும். அடுத்து அவங்களோட ஒரு சக்சஸ், ஒரே ஒரு சக்சஸ் போதும். ஒரு நல்ல சக்சஸ் காட்டிட்டாங்கன்னா, எல்லாமே மறைஞ்சு அழிஞ்சு போயிடும். சிம்பிள் ஆஸ் லைக் தட். டேம். அசல் கோளாறுக்கு இல்லாத பெயரா? அசல் கோளாறெல்லாம் காஜி தடவரான்றது மட்டும் தான் அந்த சீசனுடைய பேரே. இப்ப அசல் கோளாற எல்லாரும் வந்து அப்படியே மாஸ் சூப்பர்ன்னு கொண்டாடலையா? எனக்கு புரியல. அதுவும் இல்லாம எனக்கு வந்து கம்ருதீன்ட்ட நெறைய மாற்று கருத்து இருக்கு. தி சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அவன் யூஸ் பண்றதெல்லாம். பார்வதிக்கு இவ்ளோ ஹேட் வரதற்கான காரணமே கிடையாது. ஏன்னா, இவங்களுக்கு பார்வதிய இன்ஸ்டன்ஸ்ல எடுத்ததுமே பிடிக்கல. ஓகே. பிடிக்கல அவ்வளோதான். அந்த பிடிக்காதத நியாயப்படுத்துறதுக்காக மத்தவங்க எவ்ளோ அநியாயம் பண்ணாலும் எல்லாத்தையும் நியாயம்னு பேசுனாங்க. ஜஸ்ட் அண்ட் ஹேட் டுவர்ட்ஸ் அ கண்டஸ்டன்ட். ஆனா, பார்வதி பண்றதா அவங்க நெனைக்கிறத, அந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் 200% பண்ணாங்க. புரியுதா? அப்ப அது எல்லாமே இவங்க அப்ரிஷியேட் பண்றாங்க. லிட்டரலா தே ஆர் அப்ரிஷியேட்டிங் இட். இப்ப நேத்து உங்களால ஸ்போர்ட்டிவா பார்க்க முடிஞ்சுச்சுல்ல. பார்வதி சஃபர் ஆகுற ஒரு கேம உங்களால ஸ்போர்ட்டிவா பார்க்க முடிஞ்சுச்சுல்ல. அப்ப இந்த கேமையும் ஸ்போர்ட்டிவா தானே நீங்க பார்த்திருக்கணும். அப்ப நீங்க என்ன பேசியிருக்கணும்? ஏங்க இது வெறும் கேம் தாங்க. கேம்ல எல்லாமே நடக்கும். பட் பார்வதிக்கு தெரியுமா? அவங்களுக்கு இது வரும்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது இல்லையா? அப்படின்னு பேசியிருந்தீங்கன்னா தான் கேம். ஒய் யூ கைஸ் ஆர் சஃபோகேட்டிங் தெம்? ஆளானப்பட்ட சபரிநாதனுக்கு கடைசியா இவங்க வாய்ப்பு குடுக்கலையா? அழுது மன்னிப்பு கேட்கறதுக்கு. வேணும்னே பண்ணவனுக்கு. உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் குடுக்கல. நான் லவுடரா நான் அழுதே ஆகணும். நான் உடைஞ்சு ஆகணும். நான் ஒப்பாரி வச்சு ஆகணும்னு இவன் சொல்லல. சபரிலாம் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ! ஃபேக்கா இருக்குதுங்க. ஏன் தெரிஞ்சு சிரிப்பா இருக்குதுங்க. அவன் இல்ல தாங்க கம்ருதீன் ப்ரொபோசலுக்கு தான் பிளாஸ்ட் பண்றான். இதுக்கு நான் ஃபயர் விடுவேன் கம்ருதீனுக்கு. கம்ருதீன் பிளாஸ்ட் பண்றான். ம், ஃபேக் சபரின்ட்டு ஓப்பனாவே சொல்றான். வாவ்! ம், ஐ அம் ஜஸ்ட் என்ஜாயிங் ஹிஸ் கமெண்ட்ஸ். நந்தினி ம், இப்ப பாத்தீங்களா டேம்? இப்ப லைவ்ல அங்க ஸ்டோர் ரூம்ல பெல் அடிச்சது. பேட்டரி வந்து மாத்த வேண்டிய டைம். அப்ப பேட்டரி விக்ரம் கொண்டு வந்து அந்த 3 கேர்ள்ஸ் கிட்டயும் குடுத்துட்டு போயிட்டான். அவங்க பின்னால 2 பேருக்கும் குடுக்கவே இல்ல. கொஞ்சம் லேட்டா அவங்க பாக்குறாங்க, யாராவது எடுத்துட்டு வராங்க. ஒருத்தரும் எடுத்துட்டு வரல. சபரி என்ன பண்ணா, கொண்டுட்டு வந்து அப்படியே எறிறான் உள்ள. அப்படி கீழ போட்டான். உள்ள போடுறான். ம். தூக்கி உள்ள போடுறான். அப்ப அதுக்கு அதுக்கு தான் இப்ப ஒரு கேட்டாங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். ஏன் இப்படி தூக்கி எறியறீங்க அப்படின்னு ஏன் இப்படி தூக்கி எறியற அப்படின்னு. என்னமோ இது பண்ணிருப்பா போல. நான் தான் துப்பணும், நீங்க ஏன் துப்புறீங்க அப்படின்னு சொல்றான் திருப்பி. அதுக்கு அவன் சொன்னான், கமுதேன் மூடிக்கிட்டு போ. நீ ரொம்ப நல்லாவே நடிக்கிற, கொஞ்சம் மூடிக்கிட்டு போ அப்படின்ட்டான். நல்லா இருந்தது அவன் சொன்னது. சூப்பரா இருந்தது. அதுதான் அந்த மொமெண்ட் நல்லா இருந்தது. ஆக்சுவலி நடிக்கிறாங்க, ஃபேக் தாங்க. இப்ப ப்ரூவ் பண்ணிட்டான். கம்ருதீன் அப்பப்போ உண்மையை வந்து கொட்டிடுறான் எல்லாத்துக்கிட்டையும். நல்லா இருக்கு. அவன் கெட்டவனா இருந்தாலும் நான் கெட்டவன் தான்டான்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுங்க எல்லாம் நல்லவன்னு ஒரு வேஷம் போட்டு இருக்கானுங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். எவ்வளவு வன்மமா இருக்கிறானுங்க பாருங்களேன். அப்படியே இப்ப 2 பேரும் பெட்ரூம்ல பேசுறாங்க. இனிமே நான் பேச மாட்டேன் அவங்ககிட்ட அப்படிங்கிறான் விக்ரமும் சபரியும். என்ன கொலையா பண்ணிட்டானுங்க. அவனுங்களுக்கு நீங்க எல்லாம் அது கையா அல்ல ஏண்டா நீ அவள பாரு பூபதி கண்ணல அடிச்சு பூபதி அவள தூக்கி நந்தினி போட்டு இது பண்ணா உன் கூட வந்து பேசலையா? அவ திருப்பி அவன் கூட பேசலையா? என்னெல்லாம் நீ பண்ணிருக்க அவளுக்கு அநியாயம். இப்ப நீ அவங்க என்ன கார்ல இருந்து இப்படி கீழே, அதுவும் ஒரு ஸ்டெப் அங்க கீழே இறக்கித்தான் விடுறாங்க. உன்ன மாதிரி தூக்கி அங்க காலடியில தூக்கி வீசினாங்க. யாரு கனி அங்க நிக்கிறாங்க, தூக்கி எரிஞ்சு விட்டான் ஒரு பெண்ணை. அன்னைக்குங்கடா போச்சு உன்னுடைய மரியாதை, இதுவும் ஹியூமானிட்டி. இன்னைக்கு இன்னும் அப்படியே குதிச்சுட்டு வந்து டான்ஸ் ஆடிக்கிற மூடிக்கிட்டு போனோன்னு இப்படி டான்ஸ் ஆடுறான் கமருதீனுக்கு முன்னால வெளியே நின்னுக்கிட்டு. கேவலமா லேடிஸ் பூமதி நந்தினி நான் பேசுறது கேக்குறதா? கேக்குது அஞ்சலி சொல்லுங்க. ஜஸ்ட் ஒன் திங், ஃபர்வீன் அவங்களுக்கு அக்செப்ட் கொடுக்குறாங்க டாமி. ஆனா நீங்க யூ ஆர் ஜஸ்ட் கனெக்டிங்லயே போறீங்க. போயிட்டு யூ ஆர் நாட் ஏபிள் டு கனெக்ட். ஃபர்வீன், we are trying very hard to give it to you, but உங்களுக்கு கனெக்ஷன்லயே போறது. பேச முடியுதா இப்போ ஃபர்வீன்? ஃபர்வீன் ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க ஃபர்வீன். பிலீவ் இன் கோஹோஸ்ட் வாடி. ஹலோ. சொல்லுங்க ஃபர்வீன். இல்ல, ரீசெண்டா இந்த இப்போ எல்லாருமே இந்த இஷ்யூல வந்து செலிபிரிட்டிஸ்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆடியோ ஒரு வீடியோ பாத்தீங்களா?
அவங்க ரொம்ப நாயி அப்படின்லாம் பேசியிருக்காங்க பார்வதிய. எனக்கு புரியல. ஜஸ்ட் கார்லேருந்து கீழே தள்ளி விட்டதுக்கு இவ்வளோ பேசுறாங்க. என்னமோ அந்த பொண்ணு வாழவே தகுதி இல்லாத மாதிரி. ஆனா அவங்க வந்து அந்த கண்ணுக்கு அடிபட்டுச்சு, அந்த புல் கண்ணே போணுச்சு, அப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியவே இல்லையா அந்த ஒரு ஹியூமனிட்டி, இல்ல இந்த பொண்ணுக்காக பேசணும் அப்படின்னு தெரியலையா லிட்ரலி. அந் எனக்கு சத்தியமா புரியல. 2 நாளைக்கு முன்னாடி கமருதீன் வந்து ஒரு மாதிரி ஹார்ஷா வந்து கழுத்து நெரிச்சு அவளுக்கு இந்த த்ரோட் ப்ராப்ளம் வர அளவுக்கு ஒரு மாதிரி பண்ணாங்க. அந்த ஒரு ஆக்ஷனுக்கு அவங்க பேசவே இல்லை. அப்படி பார்த்தா நார்மல் இப்போ கேமா பார்க்காம ரியல் லைஃபை பார்த்து தானே இப்போ உள்ளார சபரியா இருக்கட்டும், விக்கல்ஸா இருக்கட்டும் எல்லாருமே பேசுறாங்க. அப்ப இது எல்லாமே அவுட் ஆஃப் த கேம்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப அது எல்லாமே அப்ப அப்படி இல்லையே. இதே விக்கல்ஸ் தானே சொன்னாங்க, நான் அந்த 2 பண்டையை சேர்த்து உடச்சு விட்டுருப்பேன், என்னென்னமோ பேசுனாங்களே அந்த டைம்ல, நல்லா வேணும் அப்படின்னு. அந்த ஹியூமனிட்டி இல்லாம தானே அப்ப பேசுனாங்க. இப்ப எனக்கு புரியவே இல்ல. ஜஸ்ட் கால்ல இருந்து கீழே அனுப்பி விட்டதுக்கு இவ்ளோ இருக்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த வீடியோ என்னால பார்க்கவே முடியல. அவங்களால எப்படி பேச முடியுது? இந்த பிள்ளை வந்து ஃபுல்லாவே தப்பு, நாயை விட கேவலமான ஒரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. அது அவங்களே இப்படிலாம் பேசுனாங்கன்னா நிறைய பேர் அப்படிதான் எடுத்துப்பாங்க. ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டுமே பாக்குறவங்க, ஃபுல்லாவே பார்வதி தப்புங்கிற மாதிரியே பாக்குறவங்க அது ஏங்க அப்படிதானே இப்ப எடுத்துப்பாங்க. போஸ்ட் போட பாதி பேர், ஒரு சிலர் வந்து கம்ப்ளீட்டா பார்த்திருப்பாங்க. ஓகேவா? போஸ்ட் போடுற பாதி பேர் ஜஸ்ட் ஒரு கிளிப்ப மட்டும் வச்சுட்டு அவங்களோட ஒப்பீனியன ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. பட் இப்ப கிட்ட பார்க்கலாம். 17 மினிட்ஸ் பேசியிருக்காங்க அந்த ஆடியோ, இந்த வீடியோ. அவங்க லிட்டரலி நீனும் ஒரு பொண்ணு தானே அவங்க எப்படின்னு கேட்டா, அப்ப இது எனக்கு என்னென்ன கேள்வினா, இவங்க ஆரம்பத்துல அந்த 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 கண் அடிப்பட்டப்ப கேட்டிருந்தாங்க, எனக்கு அது நியாயமா பட்டிருக்கும். இவங்க அந்த மாதிரி கேட்கவே இல்லையே. இப்ப இந்த ஜஸ்ட் விஷயத்துக்கு மட்டும் கேட்கறாங்களே. அப்ப அந்த ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணு இல்லையா அப்போ? கண் லிட்டரலி போயிருக்கும் தானே. கிட்டத்தட்ட 1 வீக் ஹோல் வீக் அந்த பிள்ளை ஏதாச்சும் சொல்லிச்சா? அப்ப கூடமே யாரையுமே கேம பார்த்து தானே இருந்துச்சு ஃபுல்லாவே. இப்ப கூடமே அப்படித்தானே சொல்றாங்க. ஒண்ணு வேணா இந்த திவ்யா ஃபுல்லாவே ரொம்ப ஓவர் ட்ரூ பண்றாங்க. பேசுறது எல்லாம் உடனே கேவலமான கேரக்டர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ராடுன்னு சொன்னதுக்கே இவங்களால தாங்க முடியல. ஆனா லிட்டரலி அப்ப அந்த இடத்துல விக்கல் சொன்னப்போ அங்க ஸ்டாண்ட் பண்ணது வந்து பாரு தான். இப்படிலாம் சொல்லாத விக்கல்ஸ் அப்படின்னு சொன்னது பாரு. ஒரு ஃப்ராடு எல்லாம் சொல்லாத, நீ வேணா சொல்லு, இப்படிலாம் சொல்லாதன்னு அங்க நின்று கேட்டா. தென் இப்பயும் ஒரு மாதிரி அவங்க பேர் என்னது, சாண்ட்ரா சீன் சொன்னதுக்கே, கனி சீன் சொன்னதுக்கே ரொம்ப ஒரு விஷயம் என்னமோ பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணாங்க. ஆனா இப்போ உள்ளார உட்காந்துட்டு ஒரு பொண்ணு கேரக்டர் ஃபுல்லா அசிங்கப்படுத்துறாங்க. நீ இப்படிதான் அப்படிதானே. அப்ப அந்த பிள்ளை அமைதியா இருக்கணுமா? அங்க எல்லாருமே லிட்டரலி சிரிச்சாங்க. அந்த கார்ல அவங்க ஸ்டார்டிங்கே எனக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு, சாண்ட்ரா ஒரு மைண்ட் செட்ல தான் வந்துட்டாங்க, ப்ராப்ளம் பண்ணணும் அப்படின்னு. அவங்க ஃபேஸ் வந்து என்ஜாய் பண்ற மாதிரி டாஸ்க் பண்ணல. அவங்க ஸ்டார்டிங்கே ஃபேஸ் ஒரு மாதிரி கோவமான்ற தாட்லாம் வந்தாங்க. அதை வச்சுட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு 2 நாளா வந்து பாரு பண்றதோ, அது ஒரு விஷயம் பண்றதோ, பாரு பத்தியே ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தாங்க ஃபுல்லாவே. இப்ப இதுல வந்தோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் வந்து ட்ரிகர் ஆகுறான். இவங்க 2 பேர் வச்சு இவங்க எல்லாருக்குமே அதே மாதிரி அவங்களுக்கு தெரியும். இந்த ஹவுஸ்மேட்ஸ் ஃபுல்லாவே பாருக்கு எகேன்ஸ்ட், பாரு வின் பண்ணக்கூடாதுதான் நினைப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அங்க இருந்து எல்லாத்தையுமே உள்ள ஒரு விஷயத்தை கேதர் பண்ணிட்டு சப்போர்ட்டுக்கு வருவாங்கன்ற மைண்ட் செட்ல இருந்துட்டு அவங்கள ஃபுல்லாவே கேரக்டர் பத்தி தப்பு பேசினாங்க. அப்ப எல்லாரும் சிரிச்சாங்க லிட்டரலி. அப்ப சாண்ட்ரா பேசும்போது யாருமே பேசாதீங்க, நீ பேசுறது தப்புன்னு வினோத் கூட சொல்லல. அப்படி பேசாதீங்க தப்புன்னு. அங்க அவங்க ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா இவ திருப்பி கேட்டிருக்க மாட்டா. இவ வந்து மோஸ்ட்லி அவ த்ரோட் சீசன்ல என்ன சொல்லிட்டு இருக்கா, என்ன மட்டுமே கேக்குறீங்களே, எல்லாரையும் கேட்கல, இது என்ன கேள்வி கேக்குறீங்களே, எல்லாரையும் கேட்க மாட்டீங்கன்ற அவளோட கேள்வியே அப்ப இருந்து இருக்கு. சோ இப்பயும் அதேதான். இப்ப பேசும்போது சாண்ட்ரா பேசும்போது அமைதியா இருந்தீங்க, நாங்க பேசும்போது மட்டும் ஏன் இப்படி பேசுறீங்க? ஆனா புஷ் பண்ணிட்டே தான் இந்த கமருதீன் பேசும்போதெல்லாம், பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும் போதெல்லாம் அப்படி சொல்லாத, மரியாதை பேசு, நீ பேசுறது பேசுன்னு சொல்லிட்டு தான் இருந்த த்ரோவட்டா. ஆனா யாருமே அங்க வந்து இந்த திவ்யாவும் அவ்வளவு சிரிச்சாங்க. இதே கேரக்டரை சின்னதா அவங்களை இதை சொல்லியிருந்தா இந்நேரத்துக்கு கத்திருப்பாங்க தானே, எவ்வளவு பேசியிருப்பாங்க. இந்த பால்னு கத்துறாங்களே, அப்ப அதை தாண்டி பேசியிருப்பாங்க தானே. ஆனா அவ எந்த வேர்டுமே விடல, எந்த வேர்டுமே பண்ணல. அவ சீரியஸாவே இப்ப சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க ஃபுல்லா கேமராக்கு முன்னாடி தானே வந்து
அவங்க நடந்துகிட்டதெல்லாம் கேமராக்கே தெரியும், ஊரே பாத்துருச்சு, இவங்க சொல்றதெல்லாம் தான் வெளிப்பட்டுருச்சான்ற ஒரு விஷயம் சொல்றாங்களே, அப்படி இல்ல. ஒருத்தவங்க நம்பி நம்ம ப்ரோக்டவங்கள ஒரு விஷயத்த ஷேர் பண்ணும் போது அது லிட்டரலி அவங்க வந்து திரும்பி எல்லாரும் சபையில வைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். அது அங்க நம்பிக்கை துரோகம் பண்ற மாதிரி தான் ஃபீலா இருக்கும். அதுவும் அவங்க கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் பர்சனலா சொன்ன விஷயம் கேமராக்கு முன்னாடி சொன்னாலுமே அந்த வீட்டுல அது பர்சனல். ஒருத்தவங்க எல்லாரும் சொல்றதுல வந்து இப்போ இதே தானே பேர் என்னது அதான் சொல்றாங்க, நான் பர்சனல் விஷயம் சொல்லியிருக்கேன், கமுருதி வந்து வெளியில சொல்லிடுவானோன்னு பயமா இருக்குன்றதுனாலதான் அவனோட ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ அது லிட்டரலி அப்படிதான். அது அவங்களுக்கு பர்சனலா ஒரு விஷயம் சொன்னதை பப்ளிக்கா இது வந்து சொல்லும் போது அவங்க ஹர்ட் ஆகுது பேசுறாங்க. அவங்க அதுக்குள்ள ஒரு அது ஒரு சின்ன கோவம் எனக்கு தெரிஞ்சிச்சு சீரியஸா பார்வை தள்ளும் போது. ஆனா வந்து அது கேமாவும் இருக்கு. ஆனா அவங்கள ஃபோர்ஸோ தள்ளல, அவங்க வெறும் டேமேஜ் ஆகும்னு எதிர்பார்க்கல. அவங்களுக்கு இப்படி ஆகும்னு தெரியல. அந்த அல்லா நோஸ், அந்த காட் மட்டுமே நோஸ் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கு, அது உண்மையா ஒரு விஷயம் நடக்கும்னு பண்ணிருக்காங்களான்னு. ஆனா இத வச்சு அந்த ஹவுஸ்மேட்ஸ் ஃபுல்லாவே இவங்களுக்கு ஃபுல்லா இவங்க த்ரோட்டா அந்த பேர் அவங்க அசிங்கப்படுத்துனது, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து அவங்களை போட்டு அமுக்குனது, இது எல்லாமே போயிட்டு இந்த ஒரு சின்ன ஆக்ட் அது எல்லாத்தையும் மறைச்சிடுற மாதிரி இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. லிட்டரலி நாங்க ஹியூமனிட்டியோட இருந்தோம், நாங்க ரொம்ப ஹியூமனிட்டியோட இருந்தோம், நீங்க அன்னைக்கு கேட்கலன்னு அவர் சொன்னார்ல, அந்த ஹியூமனிட்டி எல்லாம் இங்க எங்களுக்கு இருந்துச்சு. இது வந்து பெரிய கொலை குத்த மாதிரி வெளியிலயும் சரி உள்ளாரையும் சரி ஃபுல்லா கொலை குத்த மாதிரி பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பேசின வேர்ட்ஸ் எல்லாம் கீழே போயிடுச்சு. அது 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து கமருதீன் வந்து அவளை கழுத்தை பிடிச்சி சம்திங் அந்த ஒரு ஹார்ஸா வந்து பண்ணாங்களே அதுதான் போயிடுச்சு. அப்புறம் 2 நாளைக்கு காயின்ஸ்ல வந்து எல்லாரோட அமுக்கினது எல்லாம் போயிடும். இவங்க அதுக்காக அப்புறம் ஒரு விஷயமா தான் இப்ப இந்த ஒரு சின்ன விஷயத்த இந்த ஒரு ஹவுஸ்மேட்ஸே ரொம்ப பூகம்பமா நாங்க யாரும் பேசல. இப்ப நீங்க சொன்னீங்க இன்னைக்கு ஃபுல்லா யாரும் பேசல பாருட்டன்னு. பாரு அப்படி பார்த்தா ஸ்டில் ஸ்டார்டிங்ல இருந்து இன்னி வரைக்கும் யார்ட்டையும் பேசக்கூடாது. அவ அவ பட்ட கஷ்டம் எல்லாம் இவங்க யாருமே ஒரு துளி கூட படல. லிட்டரலி ஃபர்ஸ்ட் டேல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. அப்ப அப்படி பார்த்தா அவள் நிறைய டைம் வாங்கி பாருனாலதான் கமருதீன் இப்படி இருக்காங்க. பேசுனதெல்லாம் கமருதீன் பாரு வாய்ஸ் கொஞ்சம் அவங்க பிரேக் பேசிதான் ஆகுதுமா. செஞ்சிருப்பாங்க. அவன் கேக்குதா பேச்சோட இப்போ? பேச்சா கேட்டா பாத்தீங்களா திவ்யா, உங்க அம்மா வந்து 24 ஹவர்ஸ் இருந்து உனக்கு ட்ரெயினிங் எடுத்துட்டு அதுதான் போனாங்களே, நானும் சொல்ல வரேன். அது எப்படி அவங்களுக்கு வந்து அம்மா அதையெல்லாம் வந்து பேசுறான்னு தெரியல பாருங்க. ஹலோ கேக்குதா? கேக்குது, ஹலோ கொஞ்சம் விட்டு விட்டு பிரேக் ஆகி வந்தது. இப்போ வாய்ஸ் உங்களுக்கு பேசுங்க. பிரேக் ஆயிட்டே அதேதான் இருக்கு நானும் சொல்ல வரேன். அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா வந்து இருந்தது பிடிக்கல, டோட்டலாவே யாருக்குமே பிடிக்கல. அதெல்லாம் இந்த வந்து சொல்றாங்க. அவங்க அம்மாவை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன இருக்கு? குடும்பத்தை பத்தி இப்ப எல்லாம் இழுக்கிறாங்க திவ்யா வந்து இந்த ஃபுல்லாவே. டைம்ல அதெல்லாம் திவ்யா எடுத்து பேசுறா இப்போ பாருங்க. அப்ப எவ்வளவு திவ்யா மோசமான குடும்பத்தை பத்தி எல்லாம் பாருங்க. நீ ஜட்ஜி குடும்பம் தானே, வக்கீல் குடும்பம் தானே, அப்பெல்லாம் வந்து லிட்டரலி குடும்பத்தை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. கேமா இல்லாம ஃபுல்லாவே நீ இப்படிதான், உன்னெல்லாம் யாரு வச்சுப்பா, அவன் கமருதீன் கூட இருக்கிறது ஃபுல்லா நீ இவ்வளவுதான் அப்ப என்ன இருக்கு? கமருதீன் ஒண்ணு நல்லவன் ஆயிட்டாங்க, இவன் ஃபுல்லா பாரு. அவங்களுக்கு பாரு பிடிக்காதனால எது பண்ணாலும் பாருதான். இப்ப அதனால அவங்க சுத்தமா ஃபுல்லாவே எதுக்கு குடும்பத்தெல்லாம் வந்து இழுக்கணும்? அவங்க அம்மா எல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி. அப்ப ஒன்ன வந்து பேசுனா உனக்கு அவ்வளவு வலிக்குது இல்ல? ஒரு சின்னதா ஃபிளாரன்ஸ் சொன்னதுக்கு அவ்வளவு அழுவுற உட்காந்து போய் அழறாங்க. அப்ப அந்த பொண்ணை ஃபுல்லா கேரக்டர் தப்பா பேசியிருக்காங்க சாண்ட்ரா. அப்ப கண்டிப்பா அந்த பிள்ளைக்கு ஹர்ட் ஆகும். நீங்க எல்லாருமே சிரிக்கிறீங்க, அப்ப ஹர்ட் ஆதான் ஆகும் அந்த இடத்துல. அவ பேசக்கூடாது, பேசாதுன்னு அவள் எடுக்கும் போது யாரு ஒரு வார்த்தை சாண்ட்ரா நீங்க பேசுறது தப்போ நீங்க அங்க யாருமே சொல்லல. சொல்லிருந்தா அந்த பிரச்சனைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காது.
அவங்க எப்படி ஒரு பொண்ணை பத்தி அது இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க பிள்ளைங்களை பத்தி அப்ப பேசிட்டாங்களாம். கமருதீன் சொன்னது, நீங்களும் பொண்ணு பெத்தவங்க தானே, எப்படி இன்னொரு பொண்ணை பத்தி பேசுறீங்க அப்படின்னு தான் அவங்க சொல்ல வந்தாங்க. உடனே பொண்ணு எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் இழுக்கிறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி அவங்க அவங்க எனக்கு தெரிஞ்சுதான் பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு எனக்கு புரியல. இது வெளியில வந்து அந்த அந்த அவங்க ஆக்டர்ஸ் பேசுனது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஃபுல்லாவே அவங்க பார்வதி தப்பு பேசுறாங்க. வெளியில வந்து கெரியரே கொடுக்க கூடாதான், அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை கொடுக்க கூடாதான், பிச்சை எடுக்கிற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் எனக்கு அப்படி என்னங்க பண்ணிட்டாங்க யாருங்க? இது ரொம்ப நியாயம். அதுதான் அந்த உண்மையிலேயே அவங்களுக்கு மனசாட்சி இல்லைன்னு தான் நான் நடிக்கிறாங்கல்ல. சொல்லுவேன். இப்போ வந்து ஜீ தமிழ்ல ஒருத்தவங்க நடிக்கிறாங்களா, எனக்கு அவங்களை ஆக்சுவலி பிடிக்கும். ஜீ தமிழ்ல ஒரு ஆக்டர் பண்றாங்கல்ல, ஹேர் கூட பெருசா இருக்கும்ல, அவங்க பேர் எனக்கு தெரியல, முன்னாடியே பிடிக்கும் எனக்கு. மீன்ஸ் நான் சீரியல்ஸ் அப்பெல்லாம் பார்க்கும் போது எனக்கு இப்போ நான் பாக்குறது இல்ல. ஆனா அவங்க பேசுனாங்க, அது அபி கூட அந்த அந்த சாண்ட்ரா சப்போர்ட் அபி கூட ரீபோஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பேசுனாங்க, எனக்கு அதுல வந்து ஃபுல்லா அவ்வளவு அற விட்டுருப்பாங்களாம், செருப்பால் அடிப்பாங்களாம், அவங்களுக்கு வாழ்க்கையே கொடுக்க கூடாதான், எந்த வீட்லயும் அந்த பொண்ணை சேர்த்துக்கவே கூடாதான். அப்படி என்ன பண்ணிட்டாங்க அவங்க? பாவங்க அவ. சீரியஸாவே பாரு, ரொம்ப பாவம். எனக்கு ஹர்ட் ஆகுது. அந்த பொண்ணை நான் விட கேவலமான பொண்ணா எப்படி இப்படி பேசுறாங்க? அப்ப எனக்கு என்ன கேள்வினா, இப்படி பேசுறவங்க அப்ப அடிபட்டப்போ எங்க போனாங்க? கண்ணு அடிபட்டுச்சுல அந்த பிள்ளை, கண்ணு போயிருக்கும் தானே. அப்படி அவ பார்த்தா கூட ஒரு லிட்டரலா அது வலிக்கும் எல்லாருமே தெரியுமா? யூஸ் பண்றாங்க. ஒரு நான் பையன்கிட்ட பழகுறான்னு பார்த்தா கூட எல்லாரும் ஒரே ஒரு இந்த மாதிரி பையன்கிட்ட ட்வீட் மட்டும்தான் பண்ணுங்க. பழகிட்டு டோன்ட் இருக்காங்க. யூஸ் பாரு ஃபார் யுவர் கண்டென்ட். பிபியை போட்டு போடுங்க. இல்ல இந்த கண்ணு ஜஸ்டிஸ் ஃபார் இருக்குல்ல, பாருன்னு கேளுங்க. நம்மளுக்கு தலைவலி வந்து கண்ணு வலி வந்துச்சுன்னா கூடமே லாஸ்ட்ல சும்மா இந்த குளிர் காலத்துல கண்ணு வலி வரும்ல, அப்ப கூட தலையில இருந்து காதுல இருந்து வலிக்கும். சரியா? அப்ப அந்த பிள்ளைக்கு லிட்டர்லி அடிபட்டு அந்த பிள்ளை அந்த வேலை கூட பார்த்துச்சு. அந்த டைம்ல 1 வீக்கா ஃபுல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. அந்த பிள்ளை எதுவுமே சொல்லல. இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. அரோராக்கு எல்லாம் பெட் ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அவங்க திவ்யா பெட் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அவங்க மாத்திரை போட்டு தூங்க சொல்றாங்க, அவ்வளவு ரெஸ்ட் எடுக்கிறாங்க பிக் பாஸ். அப்படி போயிட்டு இருக்காங்க ஃபுல்லார என்னமோ சொகுசு இல்ல வாழ்க்கை மாதிரி. அவங்களுக்கு வந்து இன்னொன்னு இப்ப சொல்லிக்கிறேன் கெட்டல் இருக்குது. பர்வீனு. சபரி பண்ணப்ப ரெட் கார்டு கொடுன்னு கேட்டானுங்களா அவனுங்க? இல்ல இவங்க சொல்றேன்னு இந்த லேடி அந்த ஆக்டர்ஸ் பேசுறாங்கல்ல, அப்ப பேசுறாங்கல்ல, எனக்கு கோவம் வருது சீரியஸா. உள்ளார பேசுறவங்க கூட எனக்கு கோவம் வரல. திவ்யா பேசட்டும், விக்கல்ஸ் பேசட்டும், எனக்கு அது கூட எல்லாமே அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எப்படி சொல்றது, ஒருத்தவங்களுக்கு இப்ப எப்படி சான்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, பார்வதி தான் கேம் தெரிஞ்சிருச்சு, அவங்களை எப்படியாச்சும் இதை ஒரு பேசி இவங்க வெளியே அனுப்பணும் ஒரு ஒரு டார்கெட் பண்ணி இப்ப இதை ஒரு சாக்கா வச்சு பேசுறாங்க. எல்லாருக்கும் ஒரு விஷயம் வந்துட்டு அவ எப்படியா சிக்குவான்னு பார்த்தாங்க, அது இது ஒரு சிக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு அதை ஒரு புடிச்சுக்கிட்டு பேசுறாங்க. ஆனா வெளியில ஒருத்தவங்க பேசுறாங்களே, இந்த பொண்ணு லைஃபுக்கு தகுதி இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்ப அவங்களும் ஒரு பொண்ணுதான். அப்படி என்ன அங்க நடந்துருச்சு அங்க? அங்க அவங்க திவ்யா எதிர்பார்த்த ஒரு பேசுனதெல்லாம் விஷயம் உங்களுக்கு பண்றாங்க. அது ஓகேவாங்க? திவ்யா பேசுனதெல்லாம் என்னென்ன ஐயோ, பேசுனா அவ? எனக்கு திவ்யா ஓகே இல்ல, பேசுறது எனக்கு ஓகே தலைவலிக்குதுங்க. இல்ல, நான் அதை அவ ஓகே என்ன தெரியுமா சொல்லல. சொன்னா, அவங்க உனக்கெல்லாம் அப்படி வந்து பேசுவாங்க. எவன்டி வருவான், ஓடி போயிருவான் அப்படின்னு சொல்றா. என்ன அப்படி சொல்லல, இது வேற சொல்றாங்க, நீ வந்து நீலாம் ஒரு பொண்ணா, நீலாம் வந்து எப்படின்னா ஜென்மமே இல்ல, உன் கூட எல்லாம் யாரும் சேர்ந்து வாழ மாட்டாங்க, அவ அப்படி கூட சொன்னா. இருக்கிறது அப்படி பேசுறாங்க. யாரும் வரவே மாட்டாங்கன்னு கூட சொன்னா. இல்ல அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க வாய்ஸ் கேக்கல பேசுறதுக்கு, பர்வீன். இந்த மாதிரி பேசுறதுக்கு? இவ்வளவு இந்த பிரச்சனையில அவளே கேக்குதா இல்லையே. அஞ்சலி அவங்க பேசுறது? சாண்ட்ராமுக்கும் இவங்களுக்கு தானே பிரச்சனை. இதுல இவ வந்து என்ன பேசுறா தெரியலையே. அந்த சோ ஹலோ, பாவங்க, பர்வீன் ரியலி பிரேக் பாவங்க ஆகுது. பாரு, ஹலோ ரொம்ப பாவங்க. ஹலோ கேக்குதா? ஹலோ, கேக்குது சொல்லுங்க. ஹலோ கேக்குதா? அதுதான் அந்த திவ்யா வந்து இதுதான் ஒரு அவங்க கைதான் இல்ல, இப்ப சாண்ட்ராக்கு ப்ரிப்பேர் ஆனதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு ஹைலைட் கிடைக்கணும். அவங்க அந்த கை பார்க்கவே இல்லை லிட்டரலி, நம்மளும் தோட பார்த்தோம், அவங்க லிட்டரலி இந்த கை இருக்கிறத பார்க்கல. அது ஒரு சின்ன அப்படி வேணும்னு யாரும் பண்ணவும் மாட்டாங்க. அதை வச்சுட்டு அந்த சண்டை போட்டதே ஃபுல்லா அந்த இதுக்கு தான். அந்த இப்ப கூட குரூப்பீஸ் தான் நடக்குது, குரூப்பீஸ்ல தான் அந்த அரோரா வின் பண்றாங்களே, அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நடக்க கூடாதுன்னு பார்த்தாங்க. இப்ப இவ ஃபுல் லிட்டரலி ஏன்னா பார் வின் பண்ண கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்ல எனக்கு வந்து இந்த கமருதீனோட சேர்ந்தது மட்டும் தான் என் பிள்ளைல, எனக்கு அவங்களோட சாய்ஸ் அது. மத்தபடி அவங்க எதுவுமே என்ன பண்ணல, எல்லாத்தையுமே கீழே போட்டுருச்சோ ஃபுல்லாவே. வெளியிலயுமே இப்போ இவங்க பேசுனது எதுவுமே இல்ல, இவங்க இந்த பாரு மட்டும்தான் தப்பு, அவங்க எல்லாமே வேணா பேசிக்கலாங்கிற மாதிரி சாண்ட்ரா பேசுனது எல்லாமே போயிடுச்சு கீழே. இவங்க இது பண்ணது மட்டும் பெருசா ஹைலைட்டா ஆக்கி ஒரு மாதிரி
ஃபுல்லாவே த்ரோவட் அது வெளியில மக்களே சௌந்தர்யா எனக்கு சௌந்தர்யா கூடமே போஸ்ட் போட்டிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் ஹர்ட் ஆகுது. என்ன மாதிரி ஒரு விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு? அதுக்குன்னு ஒரு பொண்ணு வெளியில வர வேணாமா? அந்த பிள்ளை வெளில வந்துச்சுன்னா என்ன மாதிரி போட்டு அவங்க சொல்றாங்க அந்த லேடி அந்த ஆக்ட்ரஸ் வந்து அடிப்பாங்களாம். வெளில வந்தா கெரியர் காலி பண்ணிடணுமா, அடிக்கணுமா, கொலை பண்ணிடுவாங்களாம். யாரும் இப்போ ரீசெண்டா ஒரு நடந்துச்சு இல்ல, ஒரு பையன் ஒரு குழந்தைய வந்து ஐயோ மறந்துருச்சு ரேப் பண்ணி ஜெயில போட்டது அவங்க அம்மா அழைச்சு வந்தாங்கல்ல, அந்த சீரியல்லாம் இதுல கம்பேர் பண்றாங்க. கொலை பண்ணி போட்டு அந்த மாதிரி நடக்கும் இந்த கும்பல். இது 2 பேருமே அதை செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க. அப்படி என்னங்க பண்ணிட்டாங்க கிரிமினல் அங்க? நீங்க இப்ப விக்ரம் இங்க லைவ்ல பேசிக்கிட்டு இருந்தாமா பெட்ரூம்ல தலகாணிய வச்சு கூட இவங்க அமைக்க கொள்வாங்கன்ட்டு. இவனே இங்க பாருங்க உள்ளே இருக்கிறவனே அதத்தான் சொல்லிட்டு இருந்தான். அவன் அது மாதிரிதான் பேசிட்டு இருந்தான் அவங்கள பத்தி. அப்படி நடக்கலையே ஒண்ணும் அங்க. அது ஏமுக்கு பண்ணாங்க. அப்ப அவங்க பேசின வேர்ட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பா எல்லாருக்கும் கோவம். இதே இந்த வேர்ட்ஸ் இவங்க பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பா கோவம் வருமா வராது. இப்படிதானே திவ்யா பார்த்து சின்னதா சொல்லிருந்தோம் வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க அங்க. அன்னைக்கு மூச்சு வாங்க அழுதாங்களே, ஒரு மாதிரி ஏங்கி டார்கெட் பண்றாங்கன்னு ஒண்ணுமே இல்லாம. இப்ப இந்த வேர்டு தான் பெரிய பெரிய வேர்டு தானே அங்க. ஒரு பொண்ணு ஃபுல்லாவே தப்பான பொண்ணுன்னு போர்ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே அங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இந்த ஆக்ட் எல்லாம் ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. அப்படி என்ன வேலையே இல்ல தரலாம். அப்படி அவங்களுக்கு நம்ம எங்கம்மா எல்லாமே நம்மள ஹியூமனிட்டி கேட்டு இருக்கு? மொத்த பாத்திரத்தையும் அள்ளி போட்டு அவளுக்கு மொத்தத்தையும் கழுவட்டும்னு பார்த்து சிரிச்சிட்டு இருந்தவ தானே திவ்யா, பார்த்து கனி, அந்த இப்ப இவங்க இந்த 3 ஒண்ணுமே நான் பேரும். இங்க அவளுக்கு எங்க பேசும்போது சாண்ட்ரா சொல்லுங்க அவங்கள பத்தி இது இருக்க போகுது, கவலை இருக்குது சொல்லுங்க. நம்ம இவ்வளவு பேசுறோமே, அவளுடைய பிரச்சனையில நம்ம ஏன் போய் பேசணும்ன்ற அறிவு இருந்தா அதே இவ வீக் பேசியிருக்கவே வந்து மாட்டா. விஜேஎஸ் வந்து சொல்றாரு நீ வேலையே பண்ணலன்ட்டு. சேம் வீக்கே வந்து ஏன் மனசாட்சி இல்லாம அவ்வளோ ஜாமா இவங்கள அவ்வளோ இப்ப விடுங்க. பாருங்க இந்த வீக் ஃபுல்லாவே விஜேஎஸ் கழுவிருக்காங்க. வந்து சொல்றாரு நீ வேலை பார்த்து நாங்க பார்க்கவே இல்லைன்னு. வேலை பார்த்தா அதுதான் அதெல்லாம் எங்க லட்சணம் கண்ணு. தான் தெரிஞ்சுச்சேன்னு சொல்றாரு இப்ப அவரு. இத மட்டும் பாத்திருப்பாங்க நல்லா. இந்த வந்து கீழே அழைச்சு தள்ளி விட்டதான் வந்து நல்லா எட்டு வச்சாங்கன்றது மட்டும் நல்லா பார்த்து வந்து பேசுவாங்க. பார்வன் அவங்களுக்கு வரும்போது மட்டும் பார்வதி கண்ணை மட்டும்தான். கட்டிடுவாங்க போலங்க எல்லாரும். இல்ல பாரு வந்து அதுல கீழே தள்ளி விட்டோம், இந்த மாதிரி நடக்கும்னு நம்மளுக்கு தெரியல, சரி நடந்துருச்சு நம்ம ஆமா. அப்படின்ட்டு அவ வாய்க்கு பேசவே இல்ல, சைலண்டா ஒரு மாதிரி தான் இருக்கா ஒரு ஃபீலிங்ல. இந்த அவங்க அம்மா இல்ல ஆக்சுவலி கில்ட் அப்படியே ஃபீல் கொலாய் வந்துருச்சு. அடிக்கு கில்ட் மேல ஃபீல் சண்டை வந்திருக்காது. அப்படியே எங்க பஜாரி மாதிரி கத்திட்டு இருக்கு. அவ எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்ல பாரு. நீ இந்ததான் புடிச்சிருப்ப, அதான் அந்த ஆடு வந்து தானா தலையை குடுக்குது, அதுதான் உன்னோட நிலைமை. நான் ஏன் பிரச்சனை நீ ஏன் வந்து தலையை காமிச்சு உன்னை காமிச்சுக்கிறதுக்கு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அதே இது சொல்லிட்டு இருக்கா. ஒண்ணுமே கேட்கல. ஆனா அதை எல்லாருமே பாராட்டுறாங்களே. திவ்யாவில இருந்து பாராட்டுறாங்க. ஏன்னா பாருங்கிறதுனால திவ்யாவில இருந்து பாராட்டுறாங்க இப்ப எல்லாருமே. இன்னொன்னு என்னன்னா இந்த விஷயத்துக்கு பேசலாம். அதுக்குன்னு நீ குடும்பத்தெல்லாம் எழுப்பீங்க, அந்த பொண்ணு வெளி லைஃப் எல்லாம் எழுப்பீங்க, உன்னை யாரும் செதுக்க மாட்டாங்கன்ற மாதிரி வெளி லைஃப் எல்லாம் பேசுவீங்க. இதுதாங்க பைத்தியம். ஃபுல்லாவே திவ்யா இதான் தாங்க மஞ்சள் அது சொல்லிட்டு பைத்தியம். ஃபுல்லாவே பேசுறவங்க தாமா கேவலம் கேட்டு அந்த மனசு இருக்கு பாருங்களேன், அவங்களுடைய மன இதை பார்த்தா என்ன சொல்றது, ஒரு அவங்களே அவங்க பேசுறது நல்லதான்னு புரியாம தான் அது பேசுறாங்க. இது மற்றது என்ன சொல்றது. அதுதான் எனக்கு guys புரியவே guys who are talking now, இருங்க, டாமி has connection issues. கொஞ்சம் அது பிரேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டாமி showing connection issues. உங்களுக்கு கொஞ்சம் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி சுபாஷினி மலர் Okay, okay. ரேஸ் பண்ணிருக்காங்க. Yes, guys hands, let them hi. also give their opinions. Yeah, hi. Just I will take usually 1 minute only. So நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த பேக் அண்ட் ஃபோர்த் பேசிட்டே இருந்தாங்க சண்டை தள்ளுறதுக்கு முன்னாடி. அப்புறம் இவர் வெக்கல் இறங்கி போயிட்டார். இறங்கி போனோன்னா நல்ல இடம் வந்துடுச்சு. தேவர் சிட்டிங் கம்ஃபர்டபிளி. அண்ட் அப்போ தான் கம்ருதீன் வந்துட்டு எப்படி அவ அப்படி சொல்லலாம், இப்படி அவ சொல்லலாம், எப்படி அவ சொல்லலாம், சொல்லதான் அப்படியே தட் செகண்ட்ல அந்த பாரு அவ்வளோ ஷீ இஸ் சோ மச் லைக் யூனோ பிளைண்ட்லி இன் லவ் வித் ஹிம். அவன் சொல்லல இவனுக்கு இந்த மாதிரி இவன் ஃபீல் பண்றானே அன்ற ஒரு வேகத்துல எழுஞ்சு கடக்குன்னு அந்த கதவை திறக்கிறதுக்கு போறான். அதே அந்த எக்ஸாக்ட் அந்த மினிட் அவ எப்படி உன்னை அப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்து இதெல்லாம் நடந்துடுச்சு. ஸோ தென் வாட் ஐ எம் ஆஸ்கிங் இஸ், எல்லாம் யாரோ சொன்னாங்க நேற்று நொர தள்ளிடுச்சு வாயிலன்லாம். நான் ஜூம் பண்ணி பார்த்தா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல சாண்ட்ராக்கு. ஸோ ஜஸ்ட் ஷீ ஃபெல் டவுன் அண்ட் யூனோ வாயிலெல்லாம் நுர தள்ளின மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அது ஒரு டவுட்டு. அப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே பிபி இஸ் அனௌன்சிங், பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு ஷீ இஸ் ஓகே, சாண்ட்ரா இஸ் ஓகேன்னு. அவர் எதுக்கு மெனக்கெட்டு அதை அனௌன்ஸ் பண்ணுறாரு? அது கூட இந்த மரமண்டைங்களுக்கு தெரியலையா? அப்படின்னா யூ கைஸ் கேன் கண்டினியூ, நத்திங் இஸ் ராங், யூனோ நத்திங் இஸ் சீரியஸ்
அதுக்கு தானே அவர் அனௌன்ஸ் பண்றாரு. இல்லைன்னா அவர் பாட்டுன்னு இந்த சைலண்டா இருந்து ஹி குட் ஹவ் சைலண்ட்லி வாட்ச்ட் எவ்ரிதிங். இல்லை இவங்கெல்லாம் பேனிக் ஆகுறாங்களா என்னன்னு அவர் உடனே அனௌன்ஸ் பண்றாரு. வெரி சூன் ஹி அனௌன்ஸ்ட் இட் ஷீ இஸ் ஓகேன்னு சொல்லிட்டு. ஸோ அது கூட அவங்களுக்கு புரியல. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வந்துட்டு அப்புறம் அது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சபரி விக்ரம்லாம் ஏதோ அது பண்ணிட்டு அவ்வளோ ரிமோர்ஸ், அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க, அவ்வளோ அழுதாங்க, அவ்வளோ ரிக்ரெட் பண்ணாங்க. இதுங்க ரெண்டுத்துக்கும் ஒரு ரிக்ரெட் கூட இல்லாம உட்காந்துட்டு இருக்குங்க. ஏன்னா இங்க இருந்து இறங்கி போனா தானே உள்ள போய் அதை சாரி சொல்லி அதாவது கேட்க முடியும். அதுக்குள்ள எல்லாம் அப்படிதான் பேசுறாங்க மத்த இதுலலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் தட். அவ்வளோதான். யா. தேங்க்ஸ் சுபாஷினி. ஓகே, மலர் பேசுங்க. ஆக்சுவலி நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம் தர்பூஸ் வந்து வெளியே போயிட்டாருன்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் ஸ்டார். பட் ஆனால் அவர் வெளியே போகலங்க, உள்ளதான் இருக்கிறாரு. நிறைய பேருக்கு நடிப்பு எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இன்னைக்கு இன்னைக்கு ஆளுக்காளுக்கு இன்னைக்கு நான் வாட்டர்மெலன்ட்ட பேசினேன் ஆக்சுவலா. ஓகே, ஒரு 1 hour பேசினோம் 2 பேருமே. இட்ஸ் அ ஃபன்னி கான்வர்சேஷனுங்க. சிரிச்சு 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 எனக்கு வந்துட்டு ஐயையோ அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் மேடம் இல்ல மேடம் இன்னைக்கு நான் ஷூட்டிங்ல இருக்கேன் மேடம். நான் வந்து நாளைக்கு ஊருக்கு போயிருவேன் மேடம். நாளைக்கு ஃப்ரீ ஆயிட்டு சொல்லட்டா மேடம் அப்படின்னாரு. சரி ஓகே ஓகே வாட்டர்மெலன். ஐயோ அவ்வளோ உண்மையாலுமே அழகா பேசினாருங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அவர் பேசுறப்ப. அப்புறம் அவர் ஒரு வருத்தத்தை சொன்னாரு. நான் சொன்னேன் இல்லைங்க உங்களை சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, நீங்க வாங்க அப்படி சொல்லி சொன்னேன். இல்ல மேடம் இதெல்லாம் சீசன் முடிச்சுட்டு நம்ம ஸ்பேஸ்க்கு வரலாம் மேடம். அக்கௌண்ட்டே இல்ல மேடம். எவ்வளோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் எல்லா அக்கௌண்ட்டையும் பிளாக் அடிச்சு விட்டுறானுங்க மேடம் அப்படின்னு ஒரே சிரிப்பு. நம்ம வந்து ப்ரொஃபஷனலா தான் மேடம் பண்றோம். இப்ப நம்ம எந்த இன்டர்வியூஸுமே கொடுக்கறது இல்ல. அப்படிங்களா மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம், சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ மேடம் அப்படின்னாரு. எனக்கு ஒரே நகைச்சுவையா இருந்துச்சு அவர்கிட்ட. ஒரு 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட பேசினோம். ஓகேவா. அப்புறமேட்டு தான் அவர் வந்துட்டு மேடம் நான் அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு சொல்லட்டேன் மேடம். அதுக்கு இப்ப இருந்தாலும் வீட்ல சொல்லுவேன். அவங்களே வந்து தேவையில்லாம குடுக்காதடா, எல்லாரும் பேர் கெடுக்க பார்க்குறாங்கடா அப்படின்னு சொன்னாங்க. இட் வாஸ் வெரி ஃபன்னி. அவர் ஒண்ணு சொல்லும்போது மட்டும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இல்ல மேடம் ரொம்ப அசிங்கப்படுத்தினாரு. அந்த நம்ம நம்ம உள்ள கண்டஸ்டன்ட் பேசுவோம்ல, ரொம்ப அசிங்கப்படுத்தினாரு, ரொம்ப கேவலப்படுத்தினாரு. பாதி இத காட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு. சரி வாங்க நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமேட்டு நான் வந்து நம்ம ஸ்பேஸ் போடுவோம். எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. தோஸ் ஹூ என்ஜாய்ட் சர்டைன் திங்ஸ் இன் யூ. ஃபன் பண்ணவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். கண்டிப்பா, கண்டிப்பா மேடம். வரேன் மேடம். கண்டிப்பா வரேன் மேடம். நாளைக்கு ஊருக்கு போயிட்டு நான் கால் பண்ணட்டா மேடம்? அப்படின்னாரு. ஓகே, ஓகே. அதுதான் டாம் இன்னைக்கு ம். ஒருத்தரும் நடிக்கிறத பார்க்கும்போது வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் ம். எப்படி நடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. சப்ரி செம்மையா நடிக்கிறாரு. அன்னைக்கு பார்வதி கீழே விழும்போது அவருக்கு வந்து கொஞ்சம் கூட இதே இல்லை, ஹியூமனிட்டியே இல்லை. ஒரு வாட்டி அவர் சொல்றாரு, சுடு தண்ணி எடுத்து பார்வதியோட மூஞ்சில ஊற்றணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலை ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ கனி வந்து கேப்டனா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க எல்லாமே அன்பு கேங் எல்லாமே வந்து அந்த தலை ரூம்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனா சப்ரி சொல்றாரு, என்ன கமருதீன் கேப்டன் ஆகும்போது பார்வதி எப்பவுமே தலை ரூம்ல தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வீக்கெண்ட்ல சொல்றாரு. அவங்க செஞ்சா அது நியாயம், ஆனா பார்வதி செஞ்சா அது தப்பு அப்படின்ற மாதிரி இருக்கு. ரெண்டாவது விகாஸ் விக்ரம் வந்து லாஸ்ட் வீக் வந்து அவர் அந்த ஒரு டாஸ்க் பண்ணும்போது எஃப்ஜேயோட காலை வந்து இழுத்து விட பார்த்துருப்பாரு. அப்போ வந்து அவருக்கு அது சரியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்வதி பண்ணது வந்து கேம் ஸ்ட்ராட்டஜின்னு கூட அவர் கையில புரிஞ்சுக்க முடியல. ஓ இவங்க 50 லட்சத்துக்காக பண்றாங்களா, அதை எடுத்துட்டு போக சொல்லு, டைட்டில் வேணுமா எடுத்துட்டு போக சொல்லு அப்படின்றாங்க. திவ்யா வந்து ஃப்ரைடே ஆனா போதும் ஒரு ட்ராமா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு கத்திட்டே இருக்கிறாங்க, தாங்கவே முடியல. அவங்க சொல்றாங்க, பார்வதி உங்க மூஞ்ச பார்த்தா உங்க மூஞ்சில வாமிட் எடுக்கணும் போல இருக்கு, ஏற்கனவே வாமிட் எடுத்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. என்னென்ன வேர்ட்ஸ் விடணும்னே தெரியல. இதுக்கு அவங்களுக்கு டெக்கோரம்னு வேற பேர் வேற. எப்படி நடிக்கிறாங்க, தாங்கவே முடியல டாம். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த பொண்ணு எப்படிதான் தாங்கிட்டு இருக்கு, இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியல. அவளோட பொசிஷன்ல வேற யாராவது இருந்தா இந்நேரத்துக்கு பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழுந்துட்டு அவங்க ஒரு ட்ராமா போட்டுட்டு வெளியே வந்திருப்பாங்க. அம்மா சாண்ட்ராக்கு நடந்து வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ஆனா பாத்தீங்கன்னா லைவ்ல அவங்க வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சிரிச்சிட்டு இப்போ நிம்மதியா தூங்கிட்டாங்க.
ஏற்கனவே அவங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் நடிப்பாங்கன்னு நம்ம ஏற்கனவே பிரஜன் எவிக்ட் ஆகுற டைம்ல பார்த்துருக்குறோம், நிறைய இன்ஸ்டன்ஸ்ல பார்த்துருக்குறோம். இவங்க பண்ணுறது நிஜமாவே நடிப்பா இல்லை என்னன்னே ஒன்றுமே புரிஞ்சுக்கவே முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கிறாங்க, நாளைக்கு இது என்னது அவங்க போய் லைவை பார்க்க போறாங்க, அவங்க சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம பக்கத்துல இருந்து யாராவது போவாங்களா? டாம், நீங்க போறீங்களா? ஏண்டா எல்லா வாரமும் நான் மட்டும் தனியா போய் உட்காந்து தருவேண்ணா? யாரா நீங்களா? புரியல. எனக்கெல்லாம் வந்து ஒரு ஆசா பாசம் வாழ்க்கை எதுவுமே இருக்க கூடாதா? உங்க எல்லாத்துக்கும் அக்கறை இருந்தா நீங்க போய் பாருங்கடா. மலர் அப்படி இல்ல. ம். அங்க வந்து ஈவன் த கிளாப்ஸ் அண்ட் ஆல் ஆர் கண்ட்ரோல்ட். அப்புறம் வந்து லைவ்ல நடக்கிற கிளாப்ஸும் எடிட்ல நம்ம பார்க்குற கிளாப்ஸும் இஸ் ஆல் வெரி டிஃப்ரெண்ட். எஸ் எஸ். ஸோ லைவ்ல வந்து இவங்க கிளாப் பண்ணுவாங்க, பட் அது கூட ஐ திங்க் அது இன் அ வே இட்ஸ் கண்ட்ரோல். ஆனா எனக்கு ஒரு கொஞ்சம் question. கொஞ்சம் டீவியேட் ஆகும். ஐ எம் ஷூர் பார்வதி வந்தா ஸ்க்ரீன்ல வந்தா பூஹூன்லாம் கத்துவாங்க. அது வேணா லைவ்ல வேணா அப்படி பண்ணி பார்ப்பாங்க. பட் எடிட்ல வந்து இட் வில் பி டிஃப்ரெண்ட். எனக்கு ஒரு கேள்வி, இந்த பார்வதி எப்படிங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க? என்ன நடந்தாலும் ஒரு சொட்டு கூட கண்ணுல இருந்து தண்ணியே வர மாட்டேங்குது. கன்ஃபெஷன் ரூம்க்கோ போறேனோ கேட்க மாட்டேன்றாங்க. யார் அடிச்சாலும் பரவாயில்லன்ட்டு அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க கன்னு போல. யூசுவலி வந்து இஃப் யூர் வென் யூ நோ யூ ஆர் நாட் இன் த ராங், யூ வில் பி லைக் தட். அப்புறம் இன்னொன்று வந்து இன்னொரு சைடு என்னன்னா, இப்போ வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கும் போதும் அப்பவும் நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். அந்த தப்பை டினை பண்ணாதான் இந்த ஆக்டிங், க்ரையிங் இதெல்லாம் வரும். இப்போ வந்து நம்ம when you accept, okay, I know I did wrongனா you will feel, you will accept it இல்ல. அப்போ வந்து நீ க்ரை பண்ணி pretend பண்ணி அதெல்லாம் பண்ண தேவையே இல்லை. So there's two ways always for a very strong person. When you know you're on the right, and number two is when you know you have done something wrong and you accept it wholeheartedly. இந்த ரெண்டு பண்ணும்போது a person will never choose crying, self pity இதெல்லாம் சூஸ் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் அதுதான் வந்து இஸ் a sign of a strong person. ஷீ இஸ் எ கேமருங்க. இந்த சீசன்னா பார்வதி தான். அது இன்னும் எவ்வளோ சீசன் வந்தாலும் யாரும் ஏதோ டினையே பண்ண முடியாது. யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், பார்வதி வந்தா கூட பரவாயில்ல. ஆனா இந்த சீசன் கேமர்னா பார்வதி மட்டும்தான். வெரி நைன்த் டிஃபிகல்ட்டுங்க. சீசன் எடுத்தாலே அவளுக்கு பாருங்க கப்பு கொடுக்கறது டிஃபிகல்ட் தான். பட் எஸ்பெஷலி இது நடந்ததோட்டு. பட் மேபி ஏங்க நல்லா எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாதப்பவே கப்பு கொடுக்கறது டிஃபிகல்ட்டு. நான் என்ன கப்பு வாங்குவான்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. நான் அப்படிலாம் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண கூடிய ஆளு. பட் தே வில் ஜஸ்ட் யூஸ் திஸ் as an excuse and maybe give a runner. ஷோ ரன்னர் தானே, நீ ரன்னர்ன்னு கொடுத்துட்டு கானாக்கு கப்பை கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். கானா வினோத் குதிக்கிறத பார்த்தா தான் இன்னைக்கு ஆச்சரியமா இருந்தது இல்ல பார்க்கும்போது. ஐயோ அவங்க ரெண்டு பேரும் விக்ரம் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பண்றான், இவங்க ஒரு மாதிரி. நாளைக்கு கானா வினோத் என்ன பண்றாருன்னு மட்டும் பாருங்க. கானா வினோத்துக்கும் பார்வதிக்கும் ஃபைட் இருக்கு. கம்ருதீனை கெடுத்ததே நீதான் அப்படின்றது தான் ஃபைட்டே. கண்ணாடி கிளாஸ் எல்லாம் போட்டு உடைச்சிடுறாரு. மை காட். வெரி கூல், வெரி கூல். ஓகே, லேசி டியூட் பேசுங்க. ஹாய் டாம். ஹாய் அஞ்சலி. ஹாய் லேசி, சொல்லுங்க. ஆக்சுவலாக நான் ஸ்பீக்கர் வாங்கி பேசி 1 இயர்க்கு மேலே ஆச்சு. நான் இன்னைக்கு பேசுகிறேன். எனக்கு பேசணும்னு இன்னைக்கு ரொம்ப தோணிச்சு. ஃபியூ மினிட்ஸ் தான் நான் பேசிட்டு நான் லிசனருக்கு போயிடுறேன். ஆக்சுவலாக இப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட் மைண்ட் செட்டாக இருக்கா அப்படின்றத எனக்கு சொல்லிட்டே தான். அந்த வீட்டில் வேற யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருந்தா, இவளுக்கு நடந்த ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்ததா கூட இந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ணி அந்த வீட்டில் இருந்திருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. அதனாலவே எனக்கு இந்த பொண்ணை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ராங்க், டு பி ஃப்ராங்க், நான் ரொம்ப நாளெல்லாம் பிக் பாஸ் ஃபாலோ பண்ணல. நானுமே வந்துட்டு ஏன்னா எனக்கு எந்த ஒரு கண்டஸ்டன்ஸ் மேலுமே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய அபிப்பிராயமே வரல. சரி, நானும் ஒவ்வொரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு இந்த வடிவேல் படம் இருக்குள்ள காமெடி, சரத்துக்குமார கமான்ட்டு நானும் யாராவது ப்ளே பண்ணுவான்னு பாக்குறேன். யாருமே அங்க விளையாடல. இந்த பொண்ணு மட்டுமே விளையாண்டுட்டு இருந்தா.
அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த பொண்ணவே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா இந்த பொண்ணு தான் ஃபுல்லா உசுர கொடுத்து விளையாண்டுட்டு இருக்கு, ஆனால் இதுதான் அடியும் வாங்கிட்டு இருக்கு அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு வந்தது. அதுவும் இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு ரியலாவே லிட்டரலி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்ப நீங்க சொன்னீங்களா அந்த பொண்ணுகிட்ட யாருமே பேசல அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரியலாவே அது ஹர்ட் ஆச்சு. அப்படி என்னடா அந்த பொண்ணு பண்ணிட்டா, ஒரு தரம் தாழ்ந்து ஒரு வார்த்தை கூட பேசல. ஷி பிளேட் ஹர் கேம். சும்மா உட்காந்துருந்தா அந்த பொண்ணை மிச்சர்னு சொல்லியிருப்பாங்க. விளாண்டா இவ்வளவு இன்ஹியூமானியா, இது ஹியூமானிட்டி இல்லாம விளாண்டுருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா மத்த எல்லாருமே ஒரு 70 days 80 days சும்மா உட்காந்து எல்லாருமே இப்ப என்ன ஆயிட்டாங்கன்னா, செம்மப்பா இவ்வளவு நல்லவங்கள நான் பார்த்ததே கிடையாதுன்ற பேர் வாங்கிட்டாங்க. அப்ப இந்த நீங்க ஆல்ரெடி டாம் இதை நீங்க சொல்லவும் செஞ்சுட்டீங்க. பாரு பண்ண தப்பு. ஏன்னா பாரு ஆல்ரெடி யாருக்குமே பிடிக்கலன்னும் போது ஒரு ஜட்மெண்டல் ஆயிட்டாங்க எல்லா மக்களுமே. இவ இப்படிதான் அப்படின்னு ஒரு டேக குத்திட்டு இவ என்ன பண்ணாலும் தப்பு. நான் எப்படி பாக்குறேன்னா, எனக்குமே சில விஷயங்கள் வந்து பாரு கிட்ட பிடிக்கலதான். பட் அவளோட கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்குமே சில விஷயங்கள் பிடிக்கல, நான் நிறைய இடத்துல கமெண்ட் பண்ணியிருப்பேன். பட் இந்த இடத்துல நான் பாருக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுறேன்னா, அவகிட்ட வந்து ஒரு 2 விஷயம் தப்பா இருக்குன்னா 8 விஷயம் அவட்ட பாசிட்டிவா தான் நான் பாக்குறேன். அவளை வந்து சொல்றாங்களா இவ இப்படி தப்பா இருக்கா, ஒரு மாதிரி ப்ரொட்ரே பண்றாங்களா இந்த பொண்ணை. நான் என்ன சொல்றேன், அவ ஒருத்தங்கிட்ட தானே அவ்வளவு க்ளோஸா இருக்கா, அத்தனை பேர்கிட்ட எல்லாரையும் ஹக் பண்ணிட்டு எல்லார்ட்டையும் க்ளோஸா இருக்காளா? அவளோட ஃபீலிங்ஸ் நான் ட்ரூவா தான் நான் பாக்குறேன். வெளியில இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஹர்ட் ஆகுது. அவன் டாக்ஸிக்கா இருக்கான், சேராது அப்படின்றத நமக்கு ஒரு கோவம் வருதே தவிர மத்தபடி அவ ட்ரூவா தானே இருக்கு. அவளோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ட்ரூ தானே. அதை வச்சே ஒரு பொண்ணை வந்து டேக் பண்றாங்க. அது மாதிரி திவ்யாவோட நார்மலாவே அந்த பொண்ணுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியலன்றதுதான் நான் பாக்குறேன். இன்னைக்குமே எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அந்த பொண்ணா கத்துது, பட் சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. பட் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பாட்லைட் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு ரியலாவே. இந்த மாதிரி இதை பத்தி வந்து நிறைய பேர் பேசியாங்க இங்க. அந்த பாயிண்ட் எல்லாமே எனக்கு அது லிட்டரலி பார்க்கும்போது எனக்கு இந்த பொண்ணு எப்படி தோண ஆரம்பிக்குதுன்னா, இதனால இந்த பொண்ணை வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பிளே பண்ணிருக்காளே, இதனால இந்த பொண்ணுக்கு எதுவும் பாதிப்பாயிருமோ அப்கமிங் வீக்ஸ்ல, அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த பொண்ணுக்கு ஏன் டிராமா பண்ண தெரியல, இந்த பொண்ணுக்கு ஏன் எம்பத்தி சிம்பத்தி கிரியேட் பண்ண தெரியல, இந்த பொண்ணு இவளாவே இருக்கா, இந்த பொண்ணு கொஞ்சம் நடிக்க கத்துருந்துருக்கலாமோ. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது உலக நடக்கிற இன்சிடென்ட் எல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா உலக இருக்கவங்க ஃபுல்லா சீரியல் ஆர்டிஸ்டா இருக்கிறனால அங்கங்க அந்த செக்மெண்ட் எல்லாமே போட்டுறாங்க. நடிக்க தெரியுது, ஏன்னா எல்லாமே சீரியல் ஆர்டிஸ்ட். இந்த பொண்ணுக்கு அது தெரியல, ஜெனியூனா இருக்கா, நான் கெட்டவனா நான் இப்படிதான், நான் நல்லவனா நான் இப்படிதான். எல்லாருக்குள்ளயுமே ஒரு டர்ட்டி சைடு இருக்கதானே செய்யும். எல்லாருமே பெர்ஃபெக்ட்னு சொல்லிட முடியுமா? அதுதான் எனக்கு இப்ப மேல கோபமா வருது. ஏமா உனக்கு நடிக்க தெரியல, கொஞ்சம் நடிக்கலாம்ல. நடிச்சிருந்தா உனக்கு இந்நேரம் உனக்கு அங்க இடம் கிடைச்சிருக்கும் எல்லாரும் மனசுலயும். எல்லாரும் பாரு உன்னை இப்ப டார்கெட் பண்ணிட்டு இருக்கான், வெளியிலயும் டார்கெட் பண்றான், உள்ளக்கையும் டார்கெட் பண்றான் பாரு. அப்படிதான் எனக்கு பாவமா இருக்கு அந்த பொண்ணை பார்க்க. சில் பண்ணுங்க, சில் பண்ணுங்க. இவனுங்க நாளைக்கு என்னென்னலாம் வெறுப்பு கொட்டுறானுங்களோ அது எல்லாம் வேற மாதிரி மாறும். வெயிட் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணுட்டாம அந்த பொண்ணுக்கு பாசிட்டிவா நடந்தா ஓகே. ஏன்னா தூங்குற மாதிரி தூங்குனவங்களே எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களால எழுப்பவே முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்கும் பாத்தீங்களா. அதுதான் இங்க நடக்குது. ஏன்னா பார்வோ பிடிக்காது, நீ என்ன பண்ணாலும் எங்களுக்கு பிடிக்காதுமா, நீ நல்லது பண்ணாலும் பிடிக்காது, கெட்டது பண்ணாலும் பிடிக்காது, ஆக மொத்தம் நீ ஸ்கிரீன்ல வந்தாலே பிடிக்காது. அது என்ன காரணம்லாம் எங்களுக்கு என்கிட்ட கேட்காத, நாங்க இப்படிதான் இருப்போன்ற மாதிரி. இப்ப சொல்ல போனா நம்மளவே கடிச்சு கொதறதுக்கான குரூப்பும் இருக்கலாம். எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. பட் எனக்கு ஏதோ எனக்கு பேசணும்னு தோணுச்சுட்டான். கொதறதுக்கு குரூப் இருக்கா ஏங்க? சைமல்டேனியஸா 10 ஸ்பேஸ் போகுது தெரியுமா இல்லையா? ஆனா எனக்கு பேசணும்னு தோணிச்சுட்டோம். என்னோட மைண்ட் செட் என்னன்றதை எனக்கு சொல்லணும்னு தோணிடுச்சு. சோ நான் வந்து ஸ்பீக்கர் கேட்டுட்டேன். குட் 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 குட். பட் நீ நாட் வரிங்க. ஆமா, உங்களுக்கு வந்து பாருங்களேன், உங்களுக்கு எப்ப இருந்தாலும் பாருவோட எவிக்ஷன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த சீசன்ல. ஓகேவா? எவிக்ஷனா இருக்கும் பட்சத்துல அதுக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க. ஓகே. எதுவாக இருந்தாலும் டிக்னிஃபைடா ஷீல் பி சென்ட் அவுட். ஓகே. ஆன் தி அதர் ஹேண்ட் வின் பண்ணா டிக்னிஃபைடா ஷீல் பி ஆன் தி ஸ்டேஜ். அவ்வளவுதான். அத தவிர இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏங்க எஃப்ஜே எல்லாம் வெறியில இருக்காங்க வெளியில. பார்வதி மலை எஃப்ஜே எல்லாம் வந்து இப்படி வெறியில இருக்கான். ஏன்டா வெறியில இருக்கான்னா, எனக்கு இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க, அதுலயே வெறி ஆயிடுச்சுன்னு உட்காந்துருக்கான். ஓகே. அதனால அவன்லாம் உள்ள போய் சும்மா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இஷ்டமைத்துக்கு பேசுவான். அதனால நீங்க எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கிடையில திவாகர் வந்துருவாங்க தானுமா, திவாகர் உள்ள இருப்பார்ல எல்லாரும் வரும்போது. திவாகர் will support her. No worries. டாம் அதை விட எல்லாரும் சொல்றது என்னன்னா, உங்ககிட்டதான் பணம் இருக்குல்ல, விட வேண்டியதெல்லாம் கேக்குறாங்களே. படம் இருக்கு, எல்லாம் இருந்துமே அந்த பொண்ணு உசுரை கொடுத்து ஏங்க விளையாடுது, அவ உசுரை கஷ்டப்பட்டு கொடுத்து இல்ல விளையாடுது, இல்ல இல்ல பணம் நான் என்ன இருக்கு. சொல்றேன், அவ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறா. உங்களுக்கு என்ன இல்ல வந்துச்சுன்னு அப்படி நான் உசுரை கேக்குறேன். கொடுத்து விளையாடுறாட்டா, ஏன் அப்படி நீங்களாம் உசுரை பெரியவ கொடுத்து தானே? விளையாடுறா. எனக்கு 50 ம். லட்சம் வேணான்னு சொன்னதுக்கே உசுரை கொடுத்து விளையாடுது. அப்ப 50 லட்சம் இருந்துச்சுன்னா இன்னும் வந்து எந்த அளவுக்கு பிளே பண்ணிருப்பான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா இந்த பொண்ணுக்கு இருக்கிற மைண்ட் செட் வந்து அங்க இருக்கிற யாருக்காவது ஒண்ணு இருந்தாலே உடஞ்சு
இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல யாரும் எவிக்ட் ஆனாங்களா ஒரு பொண்ணு, அந்த மாதிரியே போயிருப்பாங்க. என்னால இங்க இருக்க முடியாது, தயவு செஞ்சு எனக்கு வந்து என்னை ம். வெளியில விட்டுருங்கன்ட்டு போயிருப்பாங்க. நான் எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். அந்த பொண்ணு எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்ட் மைண்டா இருக்கான்றதவே நான் அட்மைர் பண்றேன் எனக்கு ஒரு விஷயத்துல. ம். அவ்வளவுதான் டாமி. எனக்கு நான் சொல்லணும்னு நினைச்ச சில பாயிண்ட்ஸ் எல்லாருமே பேசிட்டாங்க. எனக்கு அதனால எனக்கு தோணுன பாயிண்ட்ஸ் வந்து நான் பேசிட்டேன். எனக்கு இன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுன்ற தாட் தான் வந்தது. ஏன்னா லிட்ரலி எவ்ரிபடி கார்னர்ட் ஹர். எனக்கு என்னால தாங்கவே முடியல அதை. உண்மையிலே சொல்ல போனா லைவ் பார்க்கும்போது எரிச்சலா தான் வந்தது ஒருத்தவங்களோட அந்த ரியாக்ஷன்ஸ், அந்த ஆக்டிங் இதெல்லாம் பார்க்கும்போது. பாரு மேல கோவம் வந்தது. ஏன் நீ கத்துக்கல இதெல்லாம் அப்படின்ற கோவம் வந்தது எனக்கு அவன் மேல. ஒரு நிமிடம் இருங்கள். ஏங்க எனக்கு என்னன்னா, கனியக்காவ நான் மிஸ் யூன்னு ஒரு ட்வீட் போடக்கூடாதாங்க? கனியக்காவ பட்டா வச்சிருப்பாங்க. ஒரு கண்டஸ்டன்ட் தானேங்க. நான் பார்க்குறேன், நான் விமர்சிக்கிறேன். கனியக்காவ மிஸ் பண்றேன். கனியக்காவோட பார்ட்டிய செலிப்ரேட் பண்றேன். போனது இப்படிதான் பண்ணுவேன். தோன்றப்பலாம் பார்ட்டி போட்டு கொண்டாடுவேன். அதுக்கு டாமி, பார்வதி ம். எவிக்ட் ஆகும்போது கூட நம்ம பார்ட்டி பண்ணுவோம். ஆமா. பார்வதி எவிக்ட் ஆகும்போது இன்னும் பார்வதிய டபுள் உட்கார பார்ட்டி வச்சுட்டு பார்ட்டி பண்ணுவோம். பண்ணுவோம். ஏன்னா அவ அப்படி ஆ, பெர்ஃபார்ம் ஆ. பண்ணிருக்கா, வில் பார்ட்டி. சும்மா உட்காந்து இதெல்லாம் வேற எங்கேயாவது எப்படி வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. அவ்வளவுதானா? போதுமா? Tom, கௌரி Tom சங்கர், Komish. somebody is raised a hand. Hello. சொல்லுங்க கௌரி. Hi, Tom. சொல்லுங்க கௌரி. Tom, ஹாய். நாளைக்கு எவிக்ஷன் நம்ம பார்வதியா இருக்காதுல்ல? அப்படிலாம் நம்புறீங்களா நீங்க? இல்ல நான் நம்பல. பட் ம். இந்த நரி கூட்டம்லாம் ஒண்ணு ஏங்க சேர்ந்து இருங்க, ஒரு வந்துட்டாங்க. நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. கேடு கட்டத்தனமா சபரி பண்ணாருல்ல, சபரிக்கு வந்து எவிக்ட் பண்ணாங்களா சபரிய? இல்ல Tom. ரெட் கார்டு கொடுத்தாங்களா? இல்ல. எதுவுமே பண்ணலையா? கடைசியா ஒரு 10 நிமிஷம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து அழுக விட்டாங்களா? ஆமா. அவ்வளவுதான். இல்ல சில்லு. இல்ல Tom, அதாவது மாசம் இருந்தா தேட்டருக்கு வந்துட்டு இருக்கா. ஏங்க பயமா இருக்குன்னு பார்த்தேன். இருக்கட்டுங்க. வந்தா வந்துட்டு போகுதுங்க. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? ஷோ தானே. ஆனா ஆயிட்டு போட்டுமே. அவ கண்டிப்பா டாப் இன்கேஸ் 3ல எவிக்ட் வரணுமாவது நான் ஆசைப்படுறேன். அதுதான். இல்ல ஏங்க வருவாங்க. நான் வருவாங்க. உங்க டாப் 2க்குள்ளே ஒரு வந்துருவாங்க. நிமிஷம் நீங்க இருங்க, ஒரு கவலைப்படாதீங்க. நிமிஷம் இருங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. டாப் 2ல வந்தாலும் சந்தோஷப்படுங்க. நாளைக்கு எவிக்ட் ஆனாலும் சந்தோஷப்படுங்க. அட்லீஸ்ட் என் அந்த இருந்த நாட்கள் வரைக்கும் அவங்க ஒரு நிமிஷம் இருங்க. இருந்த நாள் வரைக்கும் அவங்க ஒழுங்கா கேம் விளையாண்டு வந்திருக்காங்கன்னு நினைங்க. டூ மச் ஆஃப் இது வச்சுக்காதீங்க. எபிசோட் பார்த்துக்கோங்க. இவ்ளோ நீங்க மனசுக்குள்ள எடுத்து அப்படியே தலைக்கு ஏத்திக்கிட்டு அழுது புலம்பி அதெல்லாம் கிடையாது. ஷோ எண்ட் ஆஃப் தி டே ஷோ. யூ சப்போர்ட்டட் ஹர், யூ லைக்ட் ஹர் கேம், யூ நோ வாட் ஷி பிளேட். அவ்வளோதான் சில். எனக்கு ஏன் இவ்ளோ மைண்ட் ஏத்திக்கிறீங்க? ஏன்னா எனக்கு வந்து அரோரா, அதாவது பார்வதி வந்து அரோராவுக்கு முன்னாடியும் சரி, இந்த பிடிஒய் திவ்யாவுக்கு முன்னாடியும் சரி எதிர்த்து கூடாதுன்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணிருங்க ஓகே. ப்ளீஸ். டிரைனேஜ் சரி திவ்யா, பிஆர் திவ்யா. திவ்யான்னு மட்டும் சொல்லுங்க. முடியலைங்க, நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்றேன். அதான் எனக்கு பயமா இருக்கு. கமருதீன் எதிர்த்தாயிடுவாரா? அவருக்கு சான்ஸ் இருக்கா? ஏன்னா நீங்க லோடிங் எல்லாம் போட்டுருக்கீங்க. ஆமா, இந்த கானா ஹோட்டல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்காரா? சோ அவருக்கு வேற வேலையில ஆகும்னா அந்த பார்வதி ஸ்கோர் பண்ணணும்னா அப்பப்ப பார்வதி கூட வர சண்டை போட்டுக்கிறது. அப்பதானே வீக்கெண்ட் வந்தா நான் அங்கேயும் பேசலன்னு சொல்லிடுவாரு. அவரே ஒண்ணு பண்ணுவாரு, கேப் இருக்கிறப்பெல்லாம் கிடாவுட்டுவாரு. சரி இருங்க. உங்களுக்கு நெகட்டிவிட்டி மறையறதுக்கு பெரிய நெகட்டிவிட்டி இறக்கலாமா? சொல்லுங்க. பெரிய நெகட்டிவிட்டியா? சரி ஒரு நிமிஷம் இருங்க. பாப்போம். சொல்லுங்க ஜெயா. ஜெயா
பேசுறீங்களா ஜெயா? அன்மியூட். ஜெயா ஜெயா 200 அன்மியூட். 20093 ஜெயா. ஓஹோ! கீபோர்டு வாரியர் மட்டும் தானா? ஓகே. சரி, சரி. நான் கூட தைரியமாகி வந்து பேசுவாங்கன்னு நினைச்சேன் அஞ்சலி. ஆல் இந்த மாதிரி குவைட்டா உட்காந்துட்டு கீபோர்ட் ஜூமிஸா பண்ணுவாங்க. ஆ. ஆனா இல்லங்க தெரியல. எனக்கு தெரியல. வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க அனு ஏதோ சொல்ல வந்தீங்க இன்னும்? டாம் நீங்க அவ என்னென்ன ம். பண்ணாலோ, கஷ்டப்பட்டாலோ அதெல்லாம் போட்டு இந்த எஸ்ஜே சூர்யா ஒரு இது போட்டிருப்பான்ல, பொண்ணுயா அவளுக்கும் மனசு ஆ. இருக்கும்ல, அந்த டயலாக் போட்டு போடுங்க டாம். ப்ளீஸ் வீடியோ ரெடி பண்ணுங்க. எவ்ளோ எடிட்டரா போடுறது டேய் நானே டயர்டா இருக்கேன்டா. இப்போ இல்ல மார்னிங் டாம், போடுங்க டாம் பொறுமையா ப்ளீஸ். இரு. மார்னிங் போடுறதா? டேய் நீங்க பண்ணுங்களாண்டா. எனக்கு ஏன்டா வீடியோலாம் எல்லாத்தையும் இல்ல என்கிட்ட எடிட் இல்ல பண்ண குடுக்குறீங்க? தெரியாது. உங்க அளவு டாமி கிரியேட்டிவா வரலைங்க. இல்ல வில் டெல் மாஸ்டர் பீஸ்ட் அண்ட் என்னது என் அளவுக்கு கிரியேட்டிவ் அது ஆ புரியல எனக்கு. உங்க அளவு கிரியேட்டிவா எடிட் பண்ண வரலைங்க. எனக்குலாம் அதெல்லாம் சுத்தமா தெரியாது டாம். எனக்கும் ஜீரோ. நான் எனக்கும் தான் 0. இப்போ ஜீரோக்கு இவ்வளவு நல்லா இருக்குன்னா அப்போ நீங்க தான் பெர்ஃபெக்டான ஆளு. டக்குன்னு பண்ணி அனுப்பிச்சிருங்க. ம், இல்ல ம். உங்களுக்கு யாரு பண்ணுவாங்கன்னு தெரியும் டாம். நீங்க அங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் யாரு இவங்க எது பண்ணுவாங்கன்னு. அவங்க கிட்ட சொல்லுங்க டாம். அந்த இது போட்டா யாரு? செம்மையா இருக்கும் டாம் பார்வதிக்கு. அதுவும் மேக்கப்ல நாளைக்கு யாரு? போடுங்க. போட்டாங்கன்னா அவளுக்கு ரீச் ப்ராப்ளம் ஆகும் டாம். என்னன்னா அனு பார்வதி ம். உள்ள அடி வாங்குறானா, இங்க இருக்க நம்ம மாதிரி ஒரு ஃபியூ இங்க அடி வாங்கிட்டு இருக்கோம் எல்லாரும். ஃபியூ எல்லாம் விட்டுருங்கங்க. இல்ல என் நிலைமையெல்லாம் நாளைக்கு யோசிச்சு பாருங்கங்க. நாளைக்கியோட இதுக்கு கரெக்டா இருக்கும் டாம் கண்டென்ட்க்கு. நம்ம குவைட்டாவே இருக்கலாம். யா பார்வதி நோஸ் வாட் டு டூ. இல்ல அந்த இதெல்லாம் போட்டு பாவங்க அவளும் பொண்ணு தானேன்னு சொல்லி போட்டா இது கொஞ்சம் நெகட்டிவிட்டி போயிரும். இன்னொன்னு நாளைக்கு வர கண்டென்ட்டுக்கு அது கரெக்டாவும் இருக்கும். நாளைக்கு என்ன வரும் அனு? நாளைக்கு எபிசோட் இல்ல. ஸோ எபிசோடு முன்னாடி கொஞ்சம் கான்டென்ட் குடுப்பாங்க. அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து தானங்க அது. அவளும் இதுக்கு அந்த முன்னாடி அந்த நெறைய அடி கான்டென்ட் வாங்கியிருக்கா. வந்து கொஞ்சம் 20 மினிட்ஸ் போகும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் இது க்ரூஷியல் இவெண்ட் இல்ல. நீங்க நல்லா ஸோ அது ஒரு 20 நல்லா மினிட்ஸ் போகும். பாருங்களேன். கமல் வந்து ஃபுல் எபிசோடும் பேசுவாரு. இவர் விஎஸ்பி பார்த்தீங்கன்னா, அவங்களோட கன்டென்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. லாஸ்ட் சண்டே கூட எடுத்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து சும்மா எவிக்ஷன் பண்ணிட்டு போயிட்டாரு. இவங்க தான் ஃபுல் இதுவும் இருந்தாங்க. விஎஸ்பியோட இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் எடுத்துக்கிறாரு. ஸோ